ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங்கே கோயில் கிளம்பியாச்சுங்க. எனக்கு கார் ட்ராவல் சுத்தமாக செட் ஆகாதுங்க. எப்போ கார் ட்ராவல் பண்ணணுன்னாலும் அம்மா எனக்கு வீட்லேயே மாங்காய் கட் பண்ணி உப்பு காரம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என்ன மாதிரியே உங்களில் யாருக்கெல்லாம் கார் ட்ராவல் செட் ஆகாதுன்னுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மா ரொம்ப நாளாக பெரியபாளையம் காட்டுச்செல்லியம்மன் கோயில் போகணுன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. டைமே கிடைக்கல. இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃப் இருக்கனால சரி போயிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. டோல்லாம் தாண்டினோடனே எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசைன்னு இருந்ததுங்க. எனக்கு இந்த மாதிரி சீனரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் ஹாப்பியாக இருக்குன்னே தெரியாது. என்ன அறியாமையே எனக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி சீனரி பார்த்தாலோ இல்லை மலையை பார்த்தாலோ ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் இந்த மாதிரி பிளேசஸ் பார்த்தா. வீட்டில் இருந்து ஒரு 11:30க்கு கிளம்பணும். கரெக்டாக ஒரு 1 o'clock இங்கே ரீச் ஆகிட்டோம். சரியான வெயிலுங்க, சுத்தமாக முடியல. பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அம்மா சாமிக்கு பூ, மாலை, அர்ச்சனை தட்டு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மா நல்லா பார்கெயின் பண்ணி வாங்குவாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அம்மா ஏதாச்சும் பார்கெயின் பண்ணி வாங்கினாங்கன்னா நான் பார்த்துட்டு இருப்பேன், எப்படி அம்மா இப்படிலாம் பேசி கரெக்டாக வாங்குறாங்கன்னுட்டு. பூவெல்லாம் வாங்கிட்டு சாமி பார்க்க கிளம்பியாச்சு. வெயில் அதிகமாக இருக்கனால கோவில்லையே ஃபுல்லாக வெயில் இருக்க இடத்துலலாம் மேட் போட்டு அது மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க. கோயில் சுற்றுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு 2:30 போல் சாமியெல்லாம் பார்த்துட்டு கோயிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தால் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். எப்போ எந்த பெரிய கோயிலுக்கு போனாலும் ரிட்டன் ஆகும்போது அம்மா வளையல் வாங்கி தருவாங்க எனக்கு. அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அம்மா இங்கே பேங்கிள் வாங்கிட்டுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இங்கே பால் வச்சு விளையாண்டுட்ருக்காரு. கேட்டால் சிம்பாவுக்கு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாரு. அந்த பேங்கிள் ஷாப்லேயே அந்த ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டாக பேங்கிள்லாம் மாட்டி விட்டாங்க. யாருக்கெல்லாம் கிளாஸ் பேங்கிள் பிடிக்கும்னுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோவில் வெளியே வேர்க்கடலை வித்துட்டு இருந்தாங்க. அவிச்ச வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை. சரி, ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பூ நல்லா கட்டி ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருந்தாங்க. அதுவும் சரி ஒரு 2.5 முழம் வாங்கிக்கிட்டோம். அடுத்து காட்டுச்செல்லியம்மன் கோயிலுக்கு போகிறோம். சரி, அங்கே சாமிக்கு சாத்துறதுக்கு பூ இங்கே வாங்கிட்டோம். அப்புறம் மண்பானையிலே நிறைய செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. நிறைய பேன், வாட்டர் ஜெக்கு, அதுக்கப்புறம் குழிப்பணியாரம் ஊற்றுற தட்டு, கப் அண்ட் சாசர், டம்ளர்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய கடை இருக்குது. நீங்கள் எந்த ஷாப்பில் வேணால் போய் வாங்கிக்கலாம். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. இந்த உரல், ஆட்டுக்கல், அம்மி அதெல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு வாங்காமல் வர மனசே வரல. அதனால் 2 திங்ஸ் அம்மா பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது நான் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிறைய பாட்டிங்க ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வித்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டதுக்கு அது அவங்க தோட்டத்துலேருந்து காலையில் அறுவடை பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு விற்கிறாங்களாம். பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, அம்மாவும் ஒரு வீக்குக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க. காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே காட்டுச்செல்லியம்மன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வேர்க்கடலை உரித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு 3 o'clock மேலே ஆனனால வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு. கோவிலுக்கு போகிற வழியில் ரோட் ஃபுல்லாக நெல் புடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ தான் அவங்க அறுவடை பண்ணி புடைச்சி வச்சுருந்தாங்க போல். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்படியே மலை மாதிரி குவிச்சு வச்சுருந்தாங்க. சரி, கார் நிறுத்தி கொஞ்சம் நேரம் அந்த நெல்லெல்லாம் கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுச்செல்லியம்மன் கோயில் ரீச் ஆகிட்டோம். உண்மையாகவே இந்த கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. மேலே கோபுரம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக அந்த மரத்தோட வேரே நல்லா படர்ந்து அப்படியே ஒரு மாதிரி நிழல் மாதிரி கொடுத்துருந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால் எனக்கு அந்த கோயில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் வியந்து போய் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அம்மா ஆல்ரெடி டேடி கூட வந்திருந்ததா சொல்லியிருந்தாங்க. எனக்கு வரும்போதே இந்த கோயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வேர்லேயே இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த அளவுக்கு நினச்சி பார்க்கல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கவே. நீங்கள் யாராச்சும் காட்டுச்செல்லியம்மன் கோயிலுக்கு முன்னாடியே போயிருந்தீங்கன்னா, என்ன மாதிரியே ஆச்சரியமாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க 5:30க்கு மேலே இந்த கோயிலில் யாரும் இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னுட்டு. சரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வர வழியில் சந்தை மாதிரி போட்டிருந்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் சந்தைன்றது. அம்மா தான் சொன்னாங்க எவ்ரி வீக் வந்து போடுவாங்க அப்படின்ட்டு. ஃபுல் ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து காய்கறி அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரே பிளேஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய சோளம் அப்புறம் வந்து பஜ்ஜி அந்த மாதிரியெல்லாம் போட்டு கூட கொடுத்துட்ருந்தாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். அப்புறம் அங்கே இருக்க ஒரு ஆண்டி சொன்னாங்க எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி எல்லாமே ஒரே பிளேஸில் சேல் பண்ணுவாங்களாம். அங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு இதோட அடுத்த தேர்ஸ்டே வந்து சந்தை போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த சந்தையில் வந்து க்யூட்டாக ஒரு பாப்பாவை பார்த்துருந்தோம். அவன் அழுதுகிட்டே இருந்தான். சைலண்ட்டாக இருக்கான், டச் பண்ணாலே அழுவ ஆரம்பிச்சிடுறான். செம்ம அழுவ. அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்டா எங்களை பார்த்தா அழுகுற மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு. அவர் என்னமோ அழுதுகிட்டே இருந்தார். க்யூட்டாக இருந்தான் பார்க்குறதுக்கு. அப்புறம் சந்தைலாம் சுற்றி பார்த்துட்டு வர வழியில் சாமந்தி பூ வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. இது யாரோ வந்து தோட்டம் மாதிரி வச்சு அது பறிச்சிட்ருக்காங்க போல். சரி கொஞ்ச நேரம் நின்று கிட்ட போய் பார்த்தோம். இது வந்து சாமிக்கு போடுவோம்ல அந்த சாமந்தி இல்லை, இது வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அந்த பூ பற்றியெல்லாம் கேட்டுட்டு சரி அம்மா வந்து டைம் ஆகுது கிளம்பலான்னு சொன்னாங்க. அதனால் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் அங்கேயே ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஒரு 7:30 போல் ரெட் ஹில்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஆனால் அங்கேருந்து வர்றதுக்கு தான் பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு 8:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா வந்து வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்ருந்தாங்க. அப்புறம் நானும் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சிட்ருந்தேன். ரஸ்க்கு அப்புறம் வந்து பஃப்பு, அதிரசம், அப்புறம் வந்து அப்பளம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சாச்சு. நான் வாங்கினது தேன் மிட்டாய் தான். தேன் மிட்டாய் நான் கார்லேயே சாப்பிட்டுட்டேன், அதனால் நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியல. இதெல்லாம் அம்மாவும் அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மண்பானை கடையில் ஒரு சட்டியும் ஒரு கடாயும் வாங்கியிருந்தாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.